சிக்கன் வந்து நான் இன்றைக்கி போனஸ் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கன் எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 to 3 மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை வந்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த சிக்கன்லாம் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், போதும். இப்போ இது வந்து ஒரு 8 to 9 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் வந்து ஒரு 90% வெந்துருச்சு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிக்கன் வந்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். இப்போ வந்து குக் ஆகிருக்கு கரெக்டான அர்த்தம். இப்போ ஒரு அரை எலுமிச்சப்பழம் வந்து இதில் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த ஆனியன் அந்த கருவேப்பிலை எல்லா டேஸ்ட்டும் அந்த சிக்கனில் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த ஃபைனல் டச் இது தான். இதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. அப்போ தான் இந்த ரெசிபி இதே மாதிரி வரும். அவ்வளோதான், சூப்பரான ஈஸி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து புலாவ் இல்லை வெஜிடபிள் பிரியாணி இல்லை சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷ் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.